அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளோட டாபிக் தமிழும் ஆன்மீகமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசவிருக்கின்றேன். இதோடைய நோக்கம் என்ன? நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பு உலகமெங்கும் பரவி இருக்கிறது. அதுல பல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய உலக வாழ் தமிழ் மக்கள் கிட்ட போய் சேரணும். குறிப்பாக இளையர்களிடம், அடுத்த சந்ததியினருக்கு அது போய் சேர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. சரியா? சோ நிச்சயமா நான் சொல்ல போற விஷயங்கள் பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம். எதுவாக இருப்பினும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வோமே. முதல்ல நம்ம தமிழுடைய சிறப்பை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இப்ப நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்களா, இந்த தமிழ் மொழி என்ன பண்ணுது, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஒரு லாங்குவேஜ் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுது. அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் நமக்கு என்ன செய்யுது? ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு கல்ச்சர். அதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு சமூகத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப நம்மளுடைய தமிழ் சமூகம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்க வேண்டும் என்றால், நம்ம பேசக்கூடிய இந்த மொழி நிலைத்து இருக்க வேண்டும். அந்த மொழியை பாதுகாக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது, வாழ வைக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையும் கூட. இப்ப நம்மளுடைய மொழியை பாருங்களேன். நம்ம மொழிக்குனே ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்ப ஆங்கிலத்துல 26 எழுத்துக்கள் இருக்கு. ABCDன்னு Z வரைக்கும் 26 எழுத்துக்கள். ஆனா தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு. அதுல உயிரெழுத்துக்கள் 12, புள்ளியிட்ட கசட தபர ஞன நமன எரள வழல அப்படிங்கிற மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. அதுக்கப்புறம் அக்குன்னு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்கா 247 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் A ஸ்மால் a, கேபிட்டல் B ஸ்மால் b அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசட தபர ஞனன நமன எரள வழல புள்ளியிட்ட இதெல்லாம் வருது இல்லையா? அது மெய்யெழுத்துக்கள். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம்? முதலில் உடல் முக்கியம். அதற்குள் இருக்கக்கூடிய ஆத்மா, உயிர் முக்கியம். இதான் மனுஷ வாழ்க்கை. உடலும் உயிரும் சேர்ந்தது மனித வாழ்க்கை. அதே மாதிரி பாருங்க, இந்த உடலுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. அதான் தமிழில் மெய் என்று சொல்கிறோம். அப்ப மெய் என்றால் உடல். அப்ப அ ஆ இ ஈ உ ஊ எல்லாம் உயிர் எழுத்துக்கள், கசட தபர எல்லாம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உயிரும் உடலும், மெய் என்றால் உடல் இல்லையா, உயிரும் உடலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் தமிழ் என்பது உயிரும் உடலும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை மொழி. அது இதுவே நமக்கு இருக்கக்கூடிய முதல் பொக்கிஷம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மற்ற மொழிகள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா தெரியல. ஆனா தமிழ் மொழியில் தமிழை உயிராகவும் உடலாகவும் பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் அகவலுக்கு போவோம். விநாயகர் அகவல்ல யாரு ஔவையார் பாடியிருக்காங்க. எப்ப பாடியிருக்காங்க? அது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. அணுவுக்கு அணுவாய்னா என்ன அர்த்தம்? அணு என்றால் அத்தம். அத்தாம பிரிக்க முடியாது, ஸ்பிளிட் பண்ண முடியாதுன்னு சயின்ஸ் ரொம்ப நாளாக நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் ஔவையார் 10ஆம் நூற்றாண்டுல அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ன்னு சொல்லி அணுவை பிளக்க முடியும் அப்படிங்கிறத பாடல்ல எழுதியிருக்காங்க. இப்போ அத்தாம பிரிக்க முடியுங்கிறது கிட்டத்தட்ட 1914ல இருந்து 1919 வரைக்கும் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட்ங்கிற சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாரு. ஆனா அப்ப கூட அவரால் முழுமையா அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 1938ஆம் ஆண்டுல ஆத்தோ ஹேன், ஃப்ரிட்ஸ் ஸ்ட்ரெஸ்மேன், லிஸ் மெய்ட்னர் அண்ட் ஆத்தோ ராபர்ட் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற 4 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அணுவை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் ஃபிஷனை ஏற்படுத்தி அணுவை பிரித்து, அத்தாம பிரித்து அதை நியூக்ளியஸா மாத்தி, அதுக்கப்புறம் அங்கிருந்து எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க அந்த விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் அது எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 130 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் 10ஆம் நூற்றாண்டிலேயே ஔவையார் விநாயகர் அகவல்ல அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்லி
அணுவை பிளக்க முடியும், அட்டாமிக் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுதான் நம் முன்னோர்களுடைய சாதுரியம், அறிவு திறமை. சரியா? இப்படி பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் மிக அழகாக, அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. இதை இப்படி பார்த்துக்கிட்டே போலான்னு வச்சுங்களேன். இது விநாயகர் அகவல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமுறைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமுறைகள் மொத்தம் 12. திருமுறையில மொத்தம் 12 பாடல்கள். அதுல 1 11 பாடல்கள் சிவபெருமானை போற்றி பாடப்பட்ட பாடல்கள். 12வது பாடல் தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் மட்டும் சிவன் அடியார்களை போற்றி பாடப்பட்ட பாடல், சேக்கிழார் எழுதியது. இப்போ அந்த திருமுறையில பாத்தீங்கன்னா 12 பாடல்கள் சொன்னேன் இல்லையா, அதுல முதல் 7 தான் தேவாரம். அதைத்தான் இன்னைக்கு பிள்ளைங்களை தேவார வகுப்பு இதெல்லாம் சொல்லி அனுப்புறோம் இல்லையா. அந்த முதல் 7 தேவாரம். 1 3 திருமுறைகள்ல முதல் 3 பாடல்கள் தான் சம்பந்தருடைய தேவாரம், திருஞான சம்பந்தருடைய தேவாரம். 4 6வது பாடல் வரை திருநாவுக்கரசருடைய தேவாரம். 7வது சுந்தரருடைய தேவாரம். அப்ப இந்த 7 தான் தேவார பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம பல நேரத்துல சொல்லியிருப்போம், இந்த இறந்தவங்க வீட்டுல எல்லாம் தேவாரம் எல்லாம் பாடுவாங்க. என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாரு சமயத்துல, சார் இந்த தேவாரம்ங்கிறது எப்போ சார், இறந்து போனா தான் பாடணுமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை, தேவாரம் ஏன் இறந்த வீட்டில் பாடப்படுகிறது என்றால், எந்த வீட்டில் தேவாரம் பாடப்படுகிறதோ, இறப்பில்லை, நம்ம நார்மலாவே வீட்டுல தேவாரம் பாடப்பட்டால் அந்த இடத்துக்கு சிவபெருமான் வந்து விடுவார் என்பது ஐதீகம். சிவபெருமானும் யம தூதர்களும் சிவ தூதர்களும் சிவதாசன்களும் அங்கு வந்து விடுவார்கள் என்பது ஒரு ஐதீகம். அதனால இறந்த வீட்டுல திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி இறந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல துணையாக, அதுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்பது சிவபெருமான் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் விளக்குகிறது. அப்ப அந்த இடத்துல சிவபெருமான் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறந்த வீட்டில் அவர்கள் தேவாரம் வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அது நம்ம இறந்தா தான் வாசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நம்ம நல்ல நாள்ல கூட உட்கார்ந்து தேவாரம் படிக்கலாம், தப்பே கிடையாது. அதுல இந்த முதல் 7 திருஞான சம்பந்தருடைய தேவாரம், நாவுக்கரசருடைய தேவாரம், சுந்தரர் தேவாரம் தான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அது கூட பாருங்க, தேவாரம் என்பதே ஒரு காரண பெயர் தமிழ்ல. ஏன் காரண பெயரு? தேவு என்றால் இறைவன் என்று பொருள். தேவு என்றால் இறைவன். தேவாரம்னு இருக்கு இல்லையா, ஆரம்னு இருக்கு இல்லையா, ஆரம் என்றால் மாலை என்று பொருள், காலன். அப்ப இறைவனுக்கு பாடப்படும் பாடலை மாலையாக கோத்து வர்ணனையாக வருவதால் அதை தேவாரம் என்றார்கள். அதுவே காரண பெயர். அப்ப அதே மாதிரி இது 1 தேவாரம். 8வது என்ன? அதுதான் மாணிக்க வாசருடைய திருவாசகம் அல்லது திருச்சிற்றம்பல கோவையார் என்று அழைக்கப்படும். அதுதான் மாணிக்க வாசர்களுடைய 8வது திருமுறை. 9வது என்ன? அதுதான் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டுன்னு சொல்லுவாங்க அத. 10வது திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம். மந்திரத்துக்கெல்லாம் மந்திரம் திருமந்திரம் என்பார்கள். திருமந்திரம் 10வது திருமூலர் கொடுத்தது. 11வது என்ன? பிரபந்தம், காரைக்கால் அம்மையாரால் பாடப்பட்டது. 63 நாயன்மார்களில் ஒரு பெண் இருக்கிறார், சில 3 பெண்கள் இருக்கிறார்கள், அதில் காரைக்கால் அம்மையாரும் ஒருவர். அவங்க பாடினது. இந்த 12வது தான் பெரிய புராணம். 3000 சிவனடியார்களை சேக்கிழார் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அவங்க அது சிவபெருமானை பாட சொன்னது சேக்கிழாரை. என்னை பற்றி புகழ்ந்து பாடாதே, நான் நிறைய கேட்டுட்டேன், என்னுடைய பக்தர்களுக்கு புகழ் சேர வேண்டும், அவர்களை பற்றி நீ பாடுன்னு சொல்லி பெரிய புராணம் எனும் புராணம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த 12 தேவாரத்துல ஆரம்பிச்சு கடைசியில பெரிய புராணத்துல முடியுது பாத்தீங்களா, இதுதான் 12 திருமுறைகள். இப்ப அதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சொன்னேன் இல்லையா, முதல்ல சம்பந்தர் பாடுறாருன்னு. தேவாரத்துடைய முதல் பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோடுடைய செவியன் அப்படிதான் ஆரம்பிக்கும். தோடுடைய செவியன்னா சிவபெருமான வர்ணிச்சு பாடுறாரு. யாரு? திருஞான சம்பந்தர். எப்ப? 3 வயசு இருக்கும்போது அம்மா கிட்ட ஞானப்பால் குடிக்கிறாரு.
அம்மா கிட்ட இருந்து, பார்வதி தேவி கிட்ட இருந்து ஞானப்பாலை குடிக்கிறாரு. குடிச்சு ஞானம் பிறக்குது. எடுத்தோனே பாடுறாரு, தோடுடைய செவியன் வர்ணிக்கிறார். தோ என்பது என்ன? ஓ என்கிற தமிழ் எழுத்துடைய ஓங்காரம். தத்தா தித்தி துத்து தெத்தே தை தோ தோ, அந்த ஓ இருக்கு இல்லையா, அதுதான் முதல் எழுத்து. அதே மாதிரி இது யார் எழுதுனது? திருஞான சம்பந்தர் எழுதுறாரு. எப்ப எழுதுறாரு? கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுகிறது. அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை யார் எழுதுறா? செய்கிழார் எழுதுறாரு. எப்ப எழுதுறாரு? 12வது நூற்றாண்டுல எழுதுறாரு. பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. இது 7ஆம் நூற்றாண்டு, அது 12ஆம் நூற்றாண்டு. 400-500 வருஷம் ஓடி போச்சு வச்சுங்களேன். அதுல கடைசி லைன் என்ன தெரியுமா எழுதுறாரு? யாரு? பெரிய செய்கிழார், மண்ணுலகில் வந்து கந்த மாதவர்களொடுங்கும் வான் உலகம் போற்ற வந்த செம்மாந்தர் பெருந்தகை செப்பம் 12,000 பாடிவரும் பெருமானை பாடிவரும். சுருக்கமா சொல்லணும்னா அதோடைய லைனு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய பெரிய இந்த மண் உலகத்துல தோன்றி சிவபெருமானை புகழ்ந்து பாடி சிவனுடைய அனுகூலங்களை பெற்றவர்களை 12,000 பாடல்கள் வழியாக நான் பாடியிருக்கின்றேன். இந்த பாடல்கள் அனைத்துமே யார் வாசிக்கிறார்களோ, படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அது சிவனையே நீங்கள் தரிசிக்கிற மாதிரி அப்படின்னு எழுதியிருக்காரு. அவ்வளவுதான். அதான் பெரிய புராணம். அதுல எதுக்கு இதுல சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, கடைசி லைன் என்ன சொல்றாருன்னா, பாடி வரும் பெருமானை பாடி வரும். எதுல முடியுது? வரும். அப்ப சம்பந்தர் எழுதுனது எங்க ஆரம்பிச்சாது? தோடுடைய செவியன், தோல் ஆரம்பிச்சிச்சு ஓல. கடைசியில 400 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுன பெரிய புராணம் இம்ல முடியுது. ஆரம்பம் ஓ, முடிவு இம். அப்ப வாழ்க்கையுடைய தத்துவம், சைவ சித்தாந்தத்துடைய தத்துவமே ஓம் என்கிற ஒரு சொல்லில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத திருமுறைகள் மிக அழகாக சுருக்கமாக சொல்கிறது. தமிழின் மகிமை. ஓல ஆரம்பிச்சு இம்ல வந்து முடியுது. எப்போ? திருஞான சம்பந்தர் பாடினது 7ஆம் நூற்றாண்டு, செய்கிழார் பாடியதோ 12ஆம் நூற்றாண்டு. 2 பேரும் பிளான் பண்ணிக்கல, 2 பேரும் ஒருத்தர் பார்க்கல. இருந்தாலும் அவங்க அவருக்கு எவ்வளவோ வார்த்தை இருக்கும் போது சிவபெருமான வர்ணிக்க எவ்வளவோ இருக்கு இல்லையா? சந்திரனை வர்ணிக்கலாம், அவருடைய கூந்தலை வர்ணிக்கலாம், அவருடைய சுந்தர அழகை வர்ணிக்கலாம், அவருடைய ஆன்மீக தன்மையை வர்ணிக்கலாம், லிங்க ரூபீஸ்வரனாக வர்ணிக்கலாம். ஆனால் எப்படி என்று யோசிக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் தோடில் ஆரம்பித்தார். தோடுடைய செவியன், தோடுல அங்க ஆரம்பிச்சார். அந்த ஓங்கிற ஓசையில் ஆரம்பிச்சு செய்கிழார் அழகாக இம் என்கிற ஒரு எழுத்தோடு முடித்து, சிவனுடைய தத்துவமே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் தான் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத மிக அழகாக உச்சரிக்கப்பட்டு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம ரசிக்கணுங்க. அதாவது இன்னைக்கு பல இடத்துல நான் பார்த்துட்டேன், தமிழை வளர்க்கிறேன்னு சொல்ற போது நிறைய தமிழ்ல பேச சொல்றாங்க. சரிதான், தப்பே கிடையாது, தமிழ்ல பேசத்தான் வேண்டும். ஆனா தமிழுடைய அருமை புரியாமல் அதை பேசி பேசி என்ன செய்ய போகிறோம்? அதோடைய உண்மையான மகத்துவம் என்ன? நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது தானே நம்ம இப்பேற்பட்ட மொழிக்கு அதிபதியா அப்படிங்கிறது நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இல்லையா? அதற்காக நான் மற்ற மொழிகளை குறைத்தெல்லாம் எடை போடவில்லை, தப்பா யாரும் பேசிடாதீங்க. நம்மளுடைய தமிழ் மொழியில் இவ்வளவு இருக்குங்கிறத நான் கொஞ்சம் அறிஞ்சு அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இது ஒரு சுயநலம்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், ஒரு பெருமைனே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். சரியா? அதே மாதிரி பாருங்க, இந்த ஓம்ங்கிற மந்திரத்துடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பார்ப்போம். மிக அருமையான ஒரு விஷயம். ஓம் என்றால் என்ன? அதுதான் பிரணவ மந்திரம். இந்த 2 ஓம்னாக்க ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி காதை அடைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் ஆரம்பமும் கடைசியும், தொடக்கமும் முடிவும் ஓம் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அந்த ஓம்ங்கிறது என்ன? ஆங்கிலத்தில் AUM. தமிழ்ல ஓம் என்கிற சிலபஸை இலக்கண ரீதியாக பிரித்தால் 3 சிலபஸாக வரும். அதுதான் ஆ உ இம். தமிழ்ல பிரிச்சோனாக்கா அப்படிதான் வரும். அந்த ஆ என்றால் என்ன? அதுதான் அகாரம். உ என்றால் என்ன? அதுதான் உகாரம். என்கிறது மாவடிவம், மகாரம். அகாரம், உகாரம், மகாரம்.
இது 3 தான் ஓமுடைய தத்துவம். அப்ப அகாரம் என்றால் என்ன? அதைத்தான் படைத்தல் என்று சொல்கிறோம். அகாரம் என்றால் கிரியேஷன், படைத்தல். உகாரம் என்றால் பிரசர்வேஷன், காத்தல். மகாரம் என்றால் டிஸ்ட்ரக்ஷன், அழித்தல். அகாரம், உகாரம், மகாரம். இத நம்ம தமிழ் சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, அல்லது வைணவ சித்தாந்தத்துல பார்த்தினாலும் சரி, இந்த ஓம்ங்கிறத அடிக்கடி நம்ம வாயில சொல்ல வச்சுட்டாங்க. ஓம் கணபதியே போற்றி, ஓம் முருகா நமக, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் பார்வதியே நமக, ஓம் துர்கா தேவியே நமக. ஓம் எதுக்கு எடுத்தாலும் ஓம். எதற்கு அந்த ஓமை சொல்ல சொன்னார்கள் என்றால், அதோடைய தத்துவத்தை புரிந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. அகாரம், உகாரம், மகாரம். படைத்தல், காத்தல், அழித்தல். அது எதுக்கு உகந்தது? அது சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் படி பார்த்தா, எது எல்லாம் படைக்கப்படுகிறதோ உலகத்தில் அது அத்தனையும் கொஞ்ச நாளைக்கு காக்கப்படும். எதெல்லாம் காக்கப்படுகிறதோ அது ஒரு நாளைக்கு அழிக்கப்படும். அப்ப நத்திங் இஸ் பெர்மனன்ட். மனிதா, தேவையில்லாமல் ஏன் உன் வாழ்க்கையை ஆசை மீது ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எதையெல்லாம் படைக்கிறாயோ அது குறிப்பிய காலத்துக்கு காக்கப்படும், பிறகு அது அழிக்கப்படும். அந்த தத்துவம் தான் பிரணவ தத்துவம் என்பதை உணர்த்துவது தான் இந்த ஓம் என்கிற மந்திரம். இதை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எது இருக்காது? அளவு கடந்த பேராசையும் ஆசைகளும் இருக்காது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, எவ்ரி திங் இஸ் டெம்பரரி. அப்ப அந்த மனசை கட்டுப்படுத்த வேண்டும். மனதில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொண்டே போகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா அப்படிங்கிறதை காட்டுவதற்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும். அதே நீங்க பாருங்களேன், சயின்ஸ்ல என்ன சொல்லுது? ஓம் த கிரியேஷன் ஃபார்ஸ். அதை எங்க கொண்டு வந்து வச்சாங்க? அதைத்தான் பிக் பேங் தியரியில கொண்டு வந்து வச்சாங்க. The Big Bang Theory talks about how the creation of world started 13.8 million years ago. கிரியேஷன் ஃபார்முலா சொன்னாங்க, அதோடு நிறுத்தினாங்களா? ரெண்டாவது கொண்டு வந்தாங்க, the laws of thermodynamics. The law of thermodynamics எதை பத்தி பேசுது? How the energy is conserved. எப்படி இந்த உலகத்துல எனர்ஜிங்கிறது பிரிசர்வ் பண்ணப்படுது அப்படிங்கிறதை பேசுவது தான் law of thermodynamics. அந்த law of thermodynamicsல செகண்ட் law of thermodynamics ஒன்று இருக்கு, அதுதான் entropy. என்ட்ரோபி என்ன சொல்லுது? இட் டாக்ஸ் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராய். எந்த ஒரு விஷயம் டிஸ்ஆர்டராக போகிறதோ, அதாவது டிஸ்ஆர்டர்னா வரம்பு மீறி போகிறதோ, எல்லை மீறி போகிறதோ, அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இல்லாம போகுதோ, அந்த இடத்துல ஒரு டெத் ஆர் சேஞ்ச் ஏற்படும், மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத என்ட்ரோபி லா சொல்கிறது. ஆனா இது நம்ம என்ன தெரியுங்களா ஒன்று கவனிக்கணும், இந்த பிக் பேங் தியரி, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபி எல்லாம் இப்ப சில நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனா ஓம்ங்கிற மந்திரம் அகாரம், உகாரம், மகாரம்ங்கிறத எப்போவோ பிரணவ மந்திரத்தில் கூறினார்கள். இதத்தான் நம்ம ஆறுபடை வீடு, முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டுல தகப்பனுக்கே சுவாமியாக இருந்த இடம் சுவாமிமலை. தகப்பனுக்கே சுவாமியாக இருந்து விட்டார். அந்த இடத்துல முருகப்பெருமான் பிரம்மா கிட்ட என்ன கேட்கிறாரு? பிரணவ மந்திரத்துக்கு உனக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியலன்னு சொல்றாரு பிரம்மா. பட்டுன்னு ஒரு குட்டு குட்டுறாரு. இதெல்லாம் புராணம். அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து கேட்கிறாரு, உனக்கு தெரியுமான்னு. தெரியுங்கிறாரு. யாரு? முருகப்பெருமான். சொல்லுங்கிறாரு. முருகர் என்ன சொல்றாரு? சிவபெருமானே, நீ தெரிஞ்சு கேட்கிறியா தெரியாம கேட்கிறியா? சிவன் என்ன சொல்றாரு? தெரியாம தாண்டா கேட்கிறேன் சொல்லு. தெரியாமல் கேட்கிறாய் என்றால் நீ மாணவன் ஆகிறாய். தரையில் அமர்ந்து மண்டியிட்டு என்னிடம் கேள், இப்பொழுது நான் தான் உனக்கு குரு என்று சொல்லி பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை எடுத்து சொல்கிறார். அப்ப பிரணவ மந்திரத்தை கற்றுக்க எதுக்கு அந்த இடத்துல அப்படி காட்டுறாங்க? அத புராண கதையா நம்ம பார்க்க கூடாது. பிரணவ மந்திரம் என்றால் உலகத்துடைய தத்துவம்.
வாழ்க்கையுடைய தத்துவத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அடக்கம் இருக்க வேண்டும். சிவன் எப்பேற்பட்ட சிவனாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வந்து விட்டால் குருவுக்கு நீ மரியாதை கொடுத்தே தீர வேண்டும். அப்பொழுது தான் பிரபஞ்ச ரகசியங்கள் உனக்குள் வந்து சேர முடியும். அப்படிங்கிற ஆன்மீக ரகசியத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதை எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு வந்து குரு டிசைபிள்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. குரு டிசைபிள் அப்படிங்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு குரு இருப்பதை பல பேர் பெருமையாக நினைக்கிறார்கள். சந்தோஷம், அப்படித்தான் இருக்கணும். குரு இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும். ஆனால் ஒரு குரு வந்து நம்ம ஒருத்தர் குருவா எடுத்துக்கிறோம்னாக்கா நம்ம எல்லாரும் என்ன கேட்கிறோம்? அவருக்கு தகுதி இருக்கா? அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் உண்மையிலேயே நல்லவரா? அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா? மந்திரங்கள் தெரியுமா? தந்திரங்கள் தெரியுமா? சித்த வர்மங்களை புரிந்தவரா? இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆனா முக்கியமா ஒரு கேள்வியை கேட்க நம்ம எல்லாம் மறந்துடுறோம். என்ன? அவர் குரு என்பது சரி, சீடனாகும் தகுதி நமக்கு இருக்கிறதா? அதை யாருமே கேட்க மாட்டோமே. நம்ம எல்லாருமே நான் குருவை தேடுகிறேன். என்கிட்ட வந்து சில பேர் கேட்கிறாங்க, சார் when will I get my guru? அப்பா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஓஷோ பலமுறை சொல்லியிருக்காரு, when you are ready the guru will come. when you are ready னா என்ன அர்த்தம்? when you are egoless, when you start behaving like you don't know anything, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறதை எல்லாம் உணர்ந்து ஒரு தன்னடக்கம் ஏற்பட்டு நீ ஒரு குருவை எப்படி குருவாக பார்க்கிறாயோ அதை விட நீ சீடனாக இருக்கக்கூடிய தகுதி உனக்கு வரும்போது அந்த குரு வந்து விடுவார் என்று சொல்கிறார்கள். அது பிரணவ மந்திரத்தை சிவபெருமான் அழகாக உணர்த்தியிருக்கிறார். அந்த இடத்துல சிவன் யாரு? முருகருக்கே அப்பாங்க. புராண ரீதியா முருகருக்கே அப்பா. அப்பேற்பட்ட சிவபெருமானாக இருந்தாலும் நீ பிரணவ பிரபஞ்ச காஸ்மிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கத்துக்க போறேன்னாக்கா உனக்கு உண்மையிலேயே ஒரு டிவோஷன் டிசைபிள்ங்கிற ஸ்டேட்டஸோட நீ இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது தான் அந்த தத்துவம் உனக்கு ஆழ்மனதில் பதிந்து உன் வாழ்க்கை ஆத்மாவோடு ஒன்றிணைக்கும் சொல்லக்கூடிய தத்துவம் தான் இந்த பிரணவ மந்திரம். அத பிக் பேங் தியரி, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபின்னு பல பேர்ல வச்சு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் எப்பயோ சொன்னாங்க. அதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பேசிக்கலி படைப்பு, காத்தல், அழித்தல், இதை நம்ம முன்னோர்கள் எப்படி பிரிச்சாங்க? அந்த சக்தியை அவர்களைத்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்றும் கூறினார்கள். பிரம்மா த கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடெக்டர், சிவன் த டிஸ்ட்ராயர். அது அப்படியே ஆங்கிலத்தில் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. GOD. ஜி ஜெனரேட்டர், ஓ ஆபரேட்டர், டி டிஸ்ட்ராயர். அதான் காட். அப்ப அந்த காடோடைய தத்துவமே என்ன சொல்லி கொடுக்குது? மனிதா, எதுவும் நிரந்தரம் இல்லை. எது படைக்கப்படுகிறதோ அதை கொஞ்ச காலம் நான் காப்பேன், எதெல்லாம் காக்கப்படுகிறதோ அதை கொஞ்ச காலம் அழிப்பேன் அப்படிங்கிற தத்துவம். அப்ப எதுவா இருந்தாலும் அப்படிதானேங்க. இப்ப நம்மளே பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை உருவாக்குறோம், கரெக்டா? ஒரு காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுகிறது. ஒன்று மரணம், இல்லை என்றால் ஏதோ டிவோர்ஸ்ல போய் முடியுது. அதே மாதிரி குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளை நம்ம வளர்த்து விடுறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பிரிவு, ஒண்ணு கல்யாணம் பண்ணி எங்கேயாவது போயிடுறாங்க, அப்படி இல்லைனாக்கா மரணம்ங்கிறது ஏதோ ஒண்ணு வருது. சோ இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறத காட்டுறது தான் இந்த பிரணவ மந்திரம். ஓம் ஓம் ஓம்னு நம்மள வாயால தினமும் சொல்ல வைத்தார்கள். ஆனா பல நேரத்துல நம்ம இந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் புரியாமலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அர்த்தம் தெரிந்து நாம் சொல்லும் போது அது இன்னும் ஆழமாக நமக்கு அது வேலை செய்ய முடியும். இப்பேற்பட்ட மகத்துவமான ரகசியங்கள் எல்லாம் நம் தமிழ் மொழியில் புதைந்திருக்கிறது. நிறைய இருக்குங்க. அதை படிக்க படிக்க அது முடிவே இல்லாதது. ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சில பேர் கேட்பாங்க, தமிழை ஏன் சார் முருகனை ஏன் சார் தமிழ் கடவுளுங்கிறாங்க? அதுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகன் என்றால் என்ன? கடவுள். தமிழும் கடவுளும் ஒன்றடா, தமிழும் கடவுளும் ஒன்றே அப்படிங்கிறத காட்டுவதே ஒரு சிறிய தத்துவம். அதுல நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். முருகப்பெருமானுடைய கைகளை வைத்தும் கண்களை வைத்தும் அவருடைய உருவ வடிவத்தை வைத்தும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு எல்லாம் பல பேர் அவையாரிலே பாடியிருக்காங்க நிறைய. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ரொம்ப பேசிக்கா நம்ம பிள்ளைங்களுக்கே சொல்லி கொடுக்கணும்னா பல உன்னத தத்துவங்களை நமக்கு கொடுத்த ஒரு மொழி வந்து ஆன்மீகத்தில் இந்த தமிழ் மொழி.
அதற்காக மற்ற மொழிகள் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. எனக்கு தெரிந்த மொழிகளில் நான் இதை படித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, திருமந்திரம் பத்தி சொன்னேன். திருமூலருடைய திருமந்திரத்துல 204வது பாடல்ல ஒரே லைன்ல வாழ்க்கை தத்துவத்தை சொல்றாரு. யாரு? திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழியார். உடம்பார் அழியின் உயிரார் அழியார். முதல்ல நான் சொன்ன மாதிரி சைக்கோ பிசிக்கல் யூனிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு சயின்ஸ்ல. சைக்கோ பிசிக்கல் யூனிட் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வர்ணிக்கிறது. பிசிக்கல் யூனிட்னா நம்ம உடம்பு, சைக்கோனா அதான் சிந்தனை, எண்ணம், மனம், ஆத்மா, இதெல்லாம். இது இரண்டும் சேர்ந்தது மனிதன் இல்லையா? சோ சைக்கோ பிசிக்கல் யூனிட். நம்ம ஒரு சைக்கோ பிசிக்கல் யூனிட். பிசிக்கலாவும் இருக்கிறோம், மனோவியல் சக்தியாகவும் நம்ம இருக்கிறோம். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஹவ் அது ரெண்டும் லிங்க் ஆயிருக்கு. உடம்பார் அழியின் உயிரார் அழியார். எந்த ஒரு மனிதனுக்கு உடல் பாதிக்கப்படுகிறதோ அவனுக்கு நிச்சயமாக உயிர் எனப்படக்கூடிய ஆத்ம சக்தி குறைந்துவிடும். அதே மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கு மனம் சரியில்லாமல் ஆத்ம சக்தி குறைவாக இருக்கிறதோ அவனுக்கு கண்டிப்பாக உடம்பு பாதிக்கப்படும். இது திருமந்திரத்துல எப்பவோ சொல்லிட்டு போயிட்டார் திருமூலர். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, the physical power, the mental power, the mental energy, the physical energy, mental strength, physical strength, mental psychological therapy, physical psychological therapy அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. ஆனால் இரண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத திருமூலர் அப்பவே சொல்லிட்டாரு. திருமூலர் அப்பவே சொல்லிட்டாரு. யாரும் கால் பண்ணீங்க போல இருக்கு. சாரி, தெரியல. ஓகே, கொஞ்சம் இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே, சாரி. ஐ திங்க் யாரோ கால் பண்ணாங்க, அந்த லைன் கொஞ்சம் இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஓகே, சரிங்களா? சோ அந்த உடம்புக்கும் மனதுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அதைத்தான் சைக்கோ பிசிக்கல் யூனிட் என்று சொல்கிறோம். இது எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால், இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடல் மீது இருக்கக்கூடிய அக்கறையை நம்மளுடைய மனம் மீது காட்டுவதில்லை. நம்ம உடல் ஆரோக்கியம் மீது இருக்கக்கூடிய அக்கறையை மனது ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படின்னு பல பேர் காட்டுறதில்லை. இதைத்தான் சைக்கோ பிசிக்கல் யூனிட் தியரி காட்டுகிறது. சைக்கோ பிசிக்கல் தியரி காட்டுகிறது. சோ இது என்ன சொல்ல வராங்க? இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட கையை அடிபட்டிருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு கையை அடிபட்டிருக்குனாக்கா ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். கவனிக்கலைன்னா என்ன ஆகும்? கவனிக்கலைன்னா என்ன ஆயிடும்? அப்படியே செப்டிக் ஆயிடும். அது அப்படியே பரவும். அப்படியே பரவி பரவி கை உடம்பு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா டாக்ஸிக் ஆயிடும். அதுக்கப்புறம் உடம்பு மிகப்பெரிய பாதிப்புக்குள் போய்விடும். ஆனா சின்ன இடத்துல அடிபட்டிருக்கோம். இப்படி அப்ப நம்ம என்ன பண்றோம்? உடனே ஒரு மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்து அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்கணும்னா பார்த்து குணப்படுத்திக்க ட்ரை பண்றோம். ஆனா எத்தனை பேரு நம்மளுடைய மனம் அடிபட்டால், நம்ம ஒரு வேதனைக்குள் போனால் அதை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். முக்காவாசி நேரத்துல இல்ல, அது தானா சரியா போயிடும், ஒரு நாளைக்கு சரியா போயிடும், நாளைக்கு சரியா போயிடும், பரவாயில்லைங்க என் வாழ்க்கை இப்படிதாங்க இப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொள்கிறோம். அப்ப திருமூலர் என்ன சொல்றாரு? உன் மனம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் உடல் பாதிக்கும். உன் உடல் பாதிப்பு அடைந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உன் மனம் சோர்வடையும். இரண்டையும் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. அதை அழகாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழியார். ஒரே லைன் பாருங்க எங்க தமிழுடைய மகத்துவத்தை. ஒரே லைன். அப்ப இரண்டையும் பார்த்துக்கொள்ள சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் உண்மை! பயாலஜிக்கலாவும் பேசுறாரு, சைக்கலாஜிக்கலாவும் பேசுறாரு. எப்பவோ எழுதப்பட்டது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருமந்திரம் அது. அப்பவே அவங்களுக்கு மைண்ட் சயின்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு, பிசிக்கல் சயின்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. எப்பேற்பட்ட மொழி நமக்குள் இருக்கிறது! நம்ம முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். சித்தர்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 18 சித்தர்கள் இருப்பதா சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
தலையாய சித்தர்கள் 18 என்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். பாம்பாட்டி சித்தருடைய பாட்டை பத்தி சொல்லியிருக்கேன். ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பேன்னு ஒரு பாட்டு இருக்கு. பாம்பாட்டி சித்தர் யூடியூப்ல போனா கிடைக்கும். 18 சித்தர்களில் ஒருவர் பாம்பாட்டி சித்தர். அந்த பாட்டை நீங்க நல்லா கேட்டீங்கன்னாக்கா, பல பேர் நினைத்து கொண்டிருப்பது வெளியே இருக்கக்கூடிய பாம்பை பற்றி அவர் பாடுகிறார். ஏதோ வெளியே ஸ்னேக் சாம், அவர் ஸ்னேக் சாமர், உண்மையிலே பாம்பாட்டி தான் அவர் ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அருள் பெற்று சித்தரானார். ஆனா பாம்புன்னு சொல்றது அந்த பாம்பை பத்தி சொல்றாரு. அந்த பாம்பை அடக்கி ஆள வேண்டும்னு சொல்றாரு. அதை நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா ஆன்மீக ரீதியாக குண்டலினியோடைய சக்தியை பற்றி அவர் மிக தெளிவாக பாடியிருக்கிறார். குண்டலினிங்கிறது என்ன? சர்பன்ட் பவர் என்று சொல்வோம். கீழே மூலாதார சக்கராவுக்கு கீழே இருக்கக்கூடியது. அதை 7 சக்கரா வழியாக இயக்க வேண்டும். மூலாதார சக்கரா, சுவாதிஷ்ட சக்கரா, மணிபுரா சக்கரா, அனகத சக்கரா, விஷுதா சக்கரா, அஜ்னியா சக்கரா, சரசார சக்கராவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி அந்த பாம்பு மேல வந்துருச்சுன்னா முக்காலமும் அறியக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். அப்பேற்பட்ட யோக நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்களாம். அந்த பாம்பை பத்தி அவர் அழகா ரொம்ப எளிமையான ஒரு வடிவத்துல பாடியிருக்காரு. முற்றிலும் தமிழில் எழுதப்பட்ட பாட்டு. ஆனா அதை பல பேர் கேட்கும் போது அவர் என்னமோ வெளியே இருக்கிற அந்த பாம்பு பத்தி பாடிட்டு இருக்காரு அப்படிங்கறத நினைக்கிறாங்க. இப்பேற்பட்ட மகத்துவமான ஆன்மீக உண்மையான தத்துவங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் தமிழில் பாடியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்மிடம் வளர்ந்து இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். இன்னும் நிறைய இருக்கு உங்க கூட ஷேர் பண்றதுக்கு. ஒரு மணி இப்ப 8:47 ஆகுது. ஒரு 3 நிமிஷம் ஒரு டாய்லெட் பிரேக் எடுத்துப்போம். டாய்லெட் போயிட்டு வாங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம்.
சரி, மீண்டும் வணக்கம். சரி, இப்படி நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். முதல்ல இந்த பாம்பாட்டி சித்தருடைய குண்டலினி பிரிவை பத்தி பேசியிருந்தேன். குண்டலினியை பத்தி அவர் சொன்னாருன்னு. அதை தொடர்ந்து கொஞ்சம் பார்ப்போம். கந்த சக்தி கவசம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலதேவராயன் பாடியது இல்லையா? பாலதேவராயன் பாடிய பாடல் கந்த சக்தி கவசம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல. கந்த சக்தி கவசம் மாதிரி ஒரு அஃபர்மேஷன் உலகத்துல கிடையாது. அருமையான ஒரு அஃபர்மேஷன் மந்த்ரா அது. அதுல முக்கியமான ஒரு லைன் ஒண்ணு வரும், நீங்க பாத்தீங்கன்னா, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க, காக்க காக்க அப்படின்னு வரும் இல்லையா? முப்பால் நாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். முப்பால் நாடி என்றால் என்ன? சரி, இந்த முப்பால் நாடின்னு சொல்றோம் இல்லையா? நாடி என்றால் எனர்ஜி கன்வேயர் அல்லது பிளட் கன்வேயர். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அது பிளட் கன்வேயர், ரத்தத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்வேயர். இப்ப முப்பால் நாடியை முனைவேல் காக்க அப்படின்னாக்கா அது ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா, பயாலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முப்பால் நாடி, முப்பால் என்றால் மூன்று விதமான நாடிகளை சொல்கிறது. என்ன நாடி? அது தான் கபம், வாதம், பித்தம். இப்ப சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, உண்மையான சித்த மருத்துவம் தெரிந்தவர்கள் அந்த காலத்துல நம்மளோட கையை அப்படி பிடிச்சு பார்ப்பாங்க. பிடிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க, உடம்புல என்னடா நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த முப்பால் நாடிகள்ல கையை வைக்கும் போது அதுல அது அசைவு கொடுக்குது இல்லையா? அதை வைத்து அவர்களுக்கு தெரியும் உன் உடம்புல என்ன கோளாறு. முப்பால் நாடி, முதல் நாடி கபம். கபம்னா என்ன? வாட்டர், நீர் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது வாதம், அது வாயுன்னு சொல்லுவாங்க, காற்று சம்பந்தப்பட்டது. மூன்றாவது பித்தம். பித்தம் என்றால் வெப்பம், ஹீட், ஃபயர். அப்ப இந்த வாட்டர், ஏர், ஹீட், இந்த மூன்று நாடிகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப பேலன்ஸா இருக்கணுமா. அதுல ஏதாவது ஒன்று குறைபாடாக செயல்பட்டால் கண்டிப்பா நோய் வந்துடும். அப்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய முக்கால்வாசி நோய்கள் இந்த முப்பால் நாடிகள் இம்பேலன்ஸ்னால தான் ஏற்படுது அப்படிங்கறத சித்த மருத்துவம் வலியுறுத்துது. அதுல என்ன சொல்றாங்க? இப்ப கபம், அதாவது தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா உடம்புல எடை குறைவு ஏற்படும், மூட்டு வலிகள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாதத்துல பிரச்சனை வந்தா சோர்வு, குளிர்ச்சி, இந்த முட்டி வெளி இதெல்லாம் ஏற்படுங்கிறாங்க. அதே மாதிரி பித்தத்துல நமக்கு குறைகள் ஏற்பட்டா சளி, காய்ச்சல் அல்லது சோம்பேறித்தனம், இந்த செரிமானம் இல்லாத நிலை இதெல்லாம் ஏற்படுமா. அப்ப அதற்கு ஏத்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த மூன்று விஷயங்கள் பயாலஜிக்கலி பாத்தீங்கன்னா அதுதான் முப்பால் நாடி, மூன்று நாடிகள். அப்ப முப்பால் நாடியை முனைவேல் காக்க, அப்படி என்றால் நம்ம பயாலஜிக்கலி நம்ம உடம்புல இருக்கிற மூன்று முக்கியமான நாடிகளை இந்த வேல் காக்க வேண்டும், முருகப்பெருமானுடைய வேல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதையே யோக சாஸ்திரம் வழி பார்த்தோம்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல முப்பால் நாடினா என்ன? நம்ம உடம்பு உள்ளுக்கு நம்ம ஆத்ம ரீதியாக மூன்று விதமான நாடிகள் நம்மளுடைய எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதான். அதுதான் என்ன நாடி? இடநாடி. இடநாடினா லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இடம், இடநாடி. அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு பேரு பிங்கள நாடி, நடுவுல இருக்கிறதுக்கு பேரு சுஷ்மனா நாடி. இந்த மூன்று நாடிகளும் மூச்சு, மனம், ஆன்மீகம் ஆகிய விழிப்புணர்வுக்கு மிகவும் முக்கியமானவை. நீங்க சக்ரா மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முறைப்படி அந்த சக்ராவை இயக்க வேண்டும் என்றால் முதல்ல பிராணா சக்தி, பிராணவாயு உடம்புல சரியா இருக்கணும். அந்த பிரீதிங் தான் முதல்ல அவங்க சொல்லி கொடுப்பாங்க. யோகாவும் அப்படித்தான். ஒரு பிரீதிங் சரியா இல்லைன்னா யோகா எவ்வளவு பண்ணியும் புண்ணியம் இல்லைம்பாங்க. அப்ப அந்த பிராண சக்தியை சரியாக இழுத்து விட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிராண சக்தியை இழுத்து ஆக்சிஜனேட்டட், டி ஆக்சிஜனேட்டட் இதையெல்லாம் சரியாக சர்க்குலேட் பண்ண முடிந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அந்த அப்படியே கொஞ்சம் நம்ம ரிலிஜியஸா போயிட்டோம்னு சொன்னா, இந்த சுஷ்மனா நாடி தான் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு. அது நேர்கோட்டில் இருக்கும், இப்படி இருக்கும், நேரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நடுவுல.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம், அதுதான் பிங்களா நாடி. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இடநாடி, லெஃப்ட் சைட்ல அது ஒரு சுத்தம். இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிராயிங்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியும் உங்களுக்கு. இடநாடி, பிங்களா நாடி, சுஷ்மனா நாடி டைப் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். சரியா? இது அப்படியே நம்ம கொஞ்சம் ரிலிஜியஸா எடுத்துட்டு போனா, நடுவில் நேர்தண்டில் இருக்கக்கூடியது தான் அந்த வேல் ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். சரியா? அந்த நடுவுல நேர்கோட்டில் இருக்கக்கூடியது அந்த வேலை குறிக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த ரைட் சைட் நாடியும் லெஃப்ட் சைட் நாடியும் தான் வள்ளி தேவானையாக கருதப்படுகிறது. இது ரொம்ப டீப்பா நான் இப்ப உள்ளுக்கு போனேனாக்கா அது வேற டாபிக் ஆயிடும், அதனால இன்னைக்கு நான் அதை கவர் பண்ணல. அப்ப முருகப்பெருமான் வள்ளி தேவானை என்பதே இச்சா சக்தியும் கிரியா சக்தியையும் காட்டுகிறது. இதுல கந்த புராணத்துல இச்சா சக்தி என்பவள், இச்சானா என்ன, ஆசை, இச்சா சக்தியாக கருதப்படுபவள் வள்ளி. கிரியா சக்தி, கிரியா என்றால் என்ன, ஆக்ஷன், ஆற்றல், அதை காட்டுவது தேவானை. வேலாக நிற்கக்கூடிய முருகப்பெருமான் என்பது யார், வெற்றி. அப்போ முருகப்பெருமான் வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடியதை எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான், முதல்ல ஆசை டிசையர்ல ஆரம்பிக்கும், அந்த டிசையருக்கு ஏற்ற ஆக்ஷன் இருக்கணும், செய்கைப்பாடு இருக்கணும். அந்த டிசையருக்கும் செய்கைப்பாடுக்கும் ஈக்குவல் பேலன்சிங் வந்துருச்சுன்னா நடுவுல முருகப்பெருமான்கிற வெற்றி அவன் லைஃப்ல கிடைக்கும். இதுதான் முருகப்பெருமானுடைய சிறு தத்துவம். நிறைய தத்துவம் இருக்கு, இதுவும் ஒரு தத்துவம். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, வீட்டுல முருகப்பெருமான் படம் வச்சீங்கன்னா ஃபேமிலி படமா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அவருக்கு 2 வைஃப் இருக்குங்க, அதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படல. இச்சா சக்தி கிரியா சக்தியுடைய பேலன்ஸ். ஏன் இது வலியுறுத்தப்படுகிறது, மனிதர்களுக்கு ஆசை அதிகம் என்றுமே. இது வேணும் அது வேணும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும், காடி வாங்கணும் வீடி வாங்கணும் நகை வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதற்கு ஏற்ற ஆக்ஷன் இருக்கா? மனிதன் ஆசைப்பட நிறைய கத்துக்கிட்டான், கிரியா இச்சா சக்தி நிறைய இருக்கு, அதற்கு ஏற்ற கிரியா சக்தி இல்லையே. அப்ப இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் பேலன்ஸாக நின்றால்தான் நடுவுல நிற்கக்கூடிய வெற்றிங்கிற முருகப்பெருமான் மனுஷனுக்கு கிடைப்பான். அப்ப இது எதை காட்டுது, the power of desire and the power of execution in psychological theory. எந்த அளவுக்கு ஆசைப்பட தெரிகிறதோ அதே அளவுக்கு ஆற்றல் இருக்க வேண்டும் மனிதனுக்கு, செய்கைப்பாடு இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த முப்பால் நாடிகள், இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்மனா நாடிய அவர் என்ன சொல்றாரு, முப்பால் நாடியை முனைவேல் காக்க. ஏன், பயாலஜிக்கலி நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்கு, பிசிக்கல் ஃபார்மை காப்பாத்துறதுக்கு இந்த கபம் பித்தம் வாதம் முக்கியம். நம்ம ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு சுஷ்மனா நாடி, இடநாடி, பிங்கள நாடி முக்கியம். இவ்வளவு பெரிய ரகசியத்தை ஒரே லைன்ல சொன்னாரு, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, பாலதேவராயன். அப்ப 238 வரிகள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏறத்தாழ, கொஞ்சம் கூட எல்லாம் குறையலாம். அதுல ஒரு வரியிலேயே நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, கந்த சஷ்டி கவசத்துல இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸையும் நம்ம விரிவாக தமிழை பிரித்து அதை ஆராய்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தையும் ஆன்மீக உண்மையையும் நாம் அலசி ஆராய்வோமே ஆனால் ஒரு ஜென்மம் போதுமாங்கிறது சந்தேகம்தான். இது ஒரு லைனு, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க. எதிர்வேல்னா என்ன, பல பேர் சொல்லுவாங்க எதிர்கிட்ட இருந்து வர்ற வேலுன்னு, அதெல்லாம் இருக்கட்டும். எதிர்னா என்ன, நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்படி செய்யணும்னு நினைச்சா மறுநாளைக்கு வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாமி கும்பிடணும்னு நினைப்போம், நாளைக்கு மைண்ட் வேற மாதிரி ஓடிடும். அந்த எதிர் சக்தியிலிருந்து நம்மளை காக்க வேண்டும். அதனால்தான் ஆரம்பத்துல சொன்னேன், கந்த சக்திக்கு நிகரான அஃபர்மேஷன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம யூடியூப்பை தட்டுனா பல பேர் அஃபர்மேஷன்ஸை பத்தி எல்லாம் பேசுறாங்க, தவறே கிடையாது, பேசட்டும். ஆனா நம்ம முன்னோர்கள் இதை எப்போ கொடுத்துட்டு போயிட்டாங்களே, ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம். அதுலயும் அவர் என்ன சொல்றாரு அழகா, 36 உருக்கொண்டு ஓதியே அப்படிங்கிறாரு. கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 தடவை யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி பிறந்து விடுமா, முருகனுடைய அனுகூலம் கிடைக்குமா. எப்படி கிடைக்கும், பாடினா முருகப்பெருமான் வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாரா, அப்படி இல்லை. அதை நாம் 36 முறை பாடிவிட்டால் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உள்ளுக்கு அது பதிய ஆரம்பித்து விடும். When you start believing you're protected,
அதாவது கந்தசஷ்டி கவசத்துடைய தன்மை, அது கவசம்னா என்ன? ப்ரொடெக்ஷன். கவசம்னா ஷீல்டு இல்லையா? அது ஏன் வந்து அவர் சொல்றாங்க, காக்க காக்க கனகவியல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதங்கள் விளாட்டிக பேய்கள் அல்லல் படுத்து மடங்க முடியும். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, நான் காக்கப்படுகின்றேன், நான் காக்கப்படுகின்றேன், நான் காக்கப்படுகின்றேன், நம்மளே நம்ம ரீஅஃபர்ம் பண்ணிக்கிறோம். அதை ஒரு நாளைக்கு 36 முறை சொல்ல முடிஞ்சா, தட் மீன்ஸ் அதையே திரும்ப 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 நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னா, நமக்குள் ஒரு சக்தி பிறந்துவிடும். நாம் காக்கப்படுகிறோம். இப்ப நான் பல வாட்டி என் கிளாஸ்க்கு வர்றவங்களுக்காக தெரியும், நான் கேட்டிருக்கேன். இப்போ ஒரு கடைக்கு போறோம், சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், உலகத்துல எங்கேயாவது ஒரு கடை இருக்கட்டும், இந்த பூஜை சாமான் வைப்பாங்க. இப்ப கடைக்கு ஒரு விநாயகர் படம் வாங்க போறோம்னு வச்சுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? கடைக்காரர்கிட்ட போய் கேட்போம், அண்ணே அந்த படம் எவ்வளவுண்ணே, விநாயகர் படம் எவ்வளவுண்ணே அப்படின்னு கேட்போம். அவர் சொல்லுவார் 10 வெள்ளி பாம்பாரு. 10 வெள்ளியை கொடுத்துட்டு மாட்டிடுவோம். அப்ப யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணீங்கன்னு? கடைக்கு போய் விநாயகர் படம் வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா? அதை வீட்டுல ஆணி அடிச்சு மாட்டிடுவோம். அதுக்கு அருகம்புல் வைப்போம், மாலை போடுவோம், அப்படியே கொஞ்சம் பொங்கல் மோதகம்லாம் வைப்போம். அப்படியே வச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவோம்? இப்பதான் விநாயகருக்கு வந்து பொங்கல் வச்சேன், இப்பதான் விநாயகரை கும்பிட்டு வரேங்கிறோம். அரை மணி நேரத்துக்கு முன்னே கடையில விநாயகர் படம் என்று அழைக்கப்பட்டது, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா விநாயகருக்கு பொங்கல் வச்சேங்கிறீங்க. அப்ப அந்த விநாயகர் எப்ப அந்த படத்துள்ளுக்கு பூந்தாரு? யோசிக்கணும் இல்லையா? அரை மணி நேரத்துக்கு முன்ன விநாயகர் படம் வாங்கினேன்னு சொன்னோம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் விநாயகருக்கு பொங்கல் வச்சேங்கிறோம். அப்ப விநாயகர் எப்ப அந்த படம் உள்ளுக்கு புகுந்தாரு? அப்ப விநாயகர் புகுந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் நம் நம்பிக்கைக்குள் புகுந்து விட்டார். அப்ப அதை தினமும் நம்ம உட்காந்து பூஜை போட போட, நம்ம சாம்பிராணி காட்ட காட்ட, ஊதுபத்தி காட்ட காட்ட, எல்லாம் காட்ட காட்ட, அந்த படத்தில் விநாயகர் இருக்கிறார் என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அந்த நம்பிக்கை உள்ளுக்குத்தான் விநாயகர் பெருமான் இருக்கிறான் அல்லவா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை திரும்பி 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 சொல்ல சொல்ல, திரும்பி 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 செய்ய செய்ய, அதுவாக நாம் மாறி விடுகிறோம். அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 வாட்டி வாசிங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுல காக்கிறத பத்தி பாத்தீங்களா? முப்பால் நாடி, வாழ்க்கைக்கு தேவையான சைக்கோ பிசிக்கல் யூனிட், உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான 2 முக்கியமான விஷயங்கள். அந்த கபம், வாயு, பித்தம், இன்னொன்னு பிங்களா நாடி, இருநாடி, சுஷ்மனா நாடிய ஒரே வரியில பாலதேவராயன் பாடிட்டு போயிட்டாரு. முப்பால் நாடியை முனைவில் காக்க. அதே மாதிரி பாலதேவராயனுடைய இன்னொரு ஒரு மகத்துவத்தையும் நம்ம பாராட்டணும். அந்த கந்த சஷ்டி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுல ஒரு லைன் வரும், பாலதேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் வாசிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட அறிவு தன்மையை பாருங்க. காப்பிரைட் பண்ணாமலே காப்பிரைட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த காப்பிரைட் லாங்கிறது உலகத்துல பெரிய இஷ்யூவா இருக்கு. யாரு எது செஞ்சாலும் தன்னுடையதுன்னு சொல்லி அவன் ஏதாவது சொல்லிக்கிறானுங்க. பாலதேவராயன் பாடல்லையே பாலதேவராயன் கூறிய வரிகள்ங்கிறத சொல்லி அதை யாருமே காப்பிரைட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அவர் எந்த ஸ்கூல்ல போய் லா படிச்சாருங்க? அவர் எந்த காலேஜ்ல போய் லா எடுத்து டிகிரி எடுத்துட்டு வந்தாரு? ஆனால் அவருக்கு சட்டம் தெரிந்திருக்கிறது. சட்டத்தை விட மனிதர்கள் எப்படியெல்லாம் என்ன பண்ணுவார்கள் என்பதும் தெரிந்திருக்கிறது. அதனாலேயே அழகா அந்த லைனை கொண்டு வந்தாரு. பாலதேவராயன். அது உண்மையிலேயே அதுதான் நோக்கமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு நல்ல அர்த்தமும் இருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாடிக்கிட்டே போறோம். அதே மாதிரி கணியன் பூங்குன்றனார் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய புலவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒரு எம்ஜிஆர் பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் தான் நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு. அது கணியன் பூங்குன்றனாருடைய வரிகள். அதுல ஒரு லைன் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய உண்மை. செல்ஃப் ரியலைசேஷனை பத்தி பேசுறாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரார். ஒரே லைன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன அர்த்தம்? உனக்கு நடக்கிற கெட்டதும் சரி, உனக்கு நடக்கிற நல்லதும் சரி, யாரும் அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அப்பனா யாருகிட்ட இருந்து வருதான்? நம்ம கிட்ட இருந்துதான் வருதான். துன்பமும் இன்பமும் அடுத்தவரால் வருவதில்லை. உன் எண்ணம், உன் சொல், உன் செய்கைக்கு ஏற்ப, உன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அது உன்னை வந்து சேருகிறது. ஏன் அது அப்படி சொல்றாரு? இஸ் டாக்கிங் அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கர்மா.
நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன சொல்றோம், இது நான் தாங்க செஞ்ச சாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறோம். வாழ்க்கையில கொஞ்சம் அடிபட்டா என்ன சொல்றோம், எவனோ நமக்கு என்னமோ பண்ணிட்டாங்க, நம்மள எவனோ எவனோ பண்ணிட்டானுங்க, அதாங்க நான் இப்படி ஆயிட்டேங்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரியான நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வந்து உன் மீது நம்பிக்கையை வைக்க சொல்கிறார். தீதும் நன்மையும் நன்றும் பிறர் தர வாரா, அதுக்கு நீதான் ரெஸ்பான்சிபிள். இப்ப அண்மையில கூட பேஸ்புக்ல சொல்லியிருந்தேன், இது புத்தர் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது, போதி மரத்து கீழே உட்காந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது, ஒரு அங்க இருந்த ஒருத்தர் நபருக்கு பிடிக்கல. அதை என்னைக்குமே நல்லது சொன்னா சில பேருக்கு பிடிக்காது, அது வேற பிரச்சனை நாட்டுல. அப்ப அவர் ஓங்கி வந்து அரைஞ்சிட்டானா, அந்த அடிச்சவர் அடிச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் புத்தர் ரொம்ப சைலண்டா போயிட்டாராம், அமைதியா இருந்துட்டு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. சீடர்கள் எல்லாம் கேட்டாங்களா, ஏங்க கவலையா இருக்கீங்க, அவன் அடிச்சுட்டானேன்னு ஒரே கவலையா, ஏதாவது பண்ணிடுவோமா அவனை அப்படின்னு கேட்டாங்களாம். புத்தர் சொன்னாங்களா, ஒண்ணும் வேண்டாம், அவன் என்ன அரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்று பொருள். நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை, அதை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்ன பண்ணிருக்காரு, செல்ஃப் ரியலைசேஷன் மோட்டுக்கு போயிட்டாரு. ஏன், அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, எனக்கு நடந்த கெட்டதும் சரி, எனக்கு நடக்கிற நல்லதும் சரி, அது அடுத்தவர்களால தான் வராது, என்னாலதான் வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? இப்ப நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட என்ன கேட்கிறோம், இறைவா எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரே குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு ஒரே பண பிரச்சனை, எனக்கு உடம்புல பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எனக்கு சொல்யூஷன் கொடுன்னு தான் கேட்கிறோமே ஒழிய, யாராவது கடவுள்கிட்ட கேட்கிறோமா, இறைவா நீ கருணை உள்ளம் கொண்டவன், நீயா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட போற, அப்ப அதை தாண்டி ஒரு கஷ்டம் எனக்கு வருதுன்னா, ஒருவேளை நான் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறேனோ, நான் என்ன தவறு செய்கிறேன் அதை கொஞ்சம் எனக்கு காட்டி கூட, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், பல ப்ராப்ளம் ஆக்சுவலி சால்வ் ஆயிடும். ஆனா நம்ம அதை கேட்க மாட்டோம். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு கணியன் பூங்குன்றனார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களாங்க சொல்றேன், அழகான வரிகள் ஒரே லைன்ல சொல்லியிருக்காரு, அதான் பியூட்டி. ஒரு பெரிய கதையெல்லாம் இப்ப நான் விளக்கம் சொல்றதுக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், ஆனா அவர் ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப என்ன சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேமிங் அதர்ஸ். அதான் மெசேஜ் அங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேமிங் அதர்ஸ், தி ப்ராப்ளம் இஸ் யூ, கோ அண்ட் திங்க் அபௌட் இட். இது செல்ஃப் ரியலைசேஷன். இத சாக்ரட்டிஸ் பல இடத்துல சொல்லியிருக்காரு, பிளேட்டோ பல இடத்துல சொல்லியிருக்காரு, ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் விதின். அதே ஆப்போசிட்ல வந்து விவேகானந்தர் வேற மாதிரி சொன்னாரு, ஆல் பவர் இஸ் விதின் யூனாரு. இப்ப எல்லா ஃபிளாஸும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி எல்லா பவரும் நம்ம கிட்ட தானே இருக்கணும். விவேகானந்தர் அதை சொன்னாரு, ஆல் பவர் இஸ் விதின் யூ, எக்ஸசைஸ் தட் பவர் அப்படின்னாரு. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள்ல, தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள். அதுல தமிழ் மொழியுடைய வளர்ச்சியும் இருக்கிறது, அதுல வந்து நம்மளோட ஆன்மீக கருத்துக்களும் நிறைய இருக்கு. அதை விட முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையான பல ரகசியங்களையும் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள், அதான் முக்கியம். அதே மாதிரி திருக்குறள்ல பாருங்க, 17வது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். என்ன அர்த்தமா, ஆவியான கடல் நீர் மேகமாகி, ஆவியாகி கடல் நீர் வந்து மேகமாகி மீண்டும் மழையாக கடலில் விழுந்தால்தான் கடல் வற்றாமல் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கடல்ல தண்ணி இருக்கு, அது இவாபரேஷன் பண்ணுது இல்லையா, அது அப்படியே வந்து ஆவியா போய் வேப்பரா மாறி மேல போயிடுது, கிளவுட்ஸா மாறுது. கண்டென்சேஷன்ங்கிறது ஒண்ணு நடக்கணும், அது கீழே தண்ணீரா வரும்போது அந்த குளம் வந்து தண்ணீர்லயே இருக்கும். இதை எதுக்கு அவர் ஒப்பிட்டு சொன்னாரு, ரொம்ப படித்தோ அல்லது ரொம்ப சம்பாதித்தோ வாழ்க்கையில் முன்னேறியவர்கள், மேல்நிலைக்கு போனவர்கள் அங்க மேலேயே உட்கார்ந்து இருக்காம மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு மழை போல் பொழிந்தால் இந்த பூமி மறுபடியும் வெள்ளத்தில் இருக்கும், நல்லா இருக்கும். வெள்ளம்னா தண்ணீர்ல இருக்கும், நல்லா இருக்கும், வறண்டு போகாது அப்படிங்கிறத திருக்குறள்ல பாடியிருக்காரு. யாரு, திருவள்ளுவர். ஆனா இதை நம்ம எங்க படிச்சிருப்போம், கிட்டத்தட்ட பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு இவாபரேஷன், வேப்பர், கண்டென்சேஷன் அப்படின்னு சயின்ஸ் டாபிக்ல கத்து கொடுத்தாங்க. அப்ப இந்த சயின்ஸ் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து இவாபரேஷன், தண்ணி காஞ்சி போகுது, மேல போச்சு பத்தியா, கிளவுட் ஆயிடுச்சு பத்தியா, அதுக்கப்புறம் வந்து கீழே வருதா கண்டென்சேஷன், மழை வருதா
அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது சயின்ஸ். அதோடு சேர்த்து வாழ்க்கையுடைய ஒரு தத்துவத்தையும் சேர்த்து வைத்தோம்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் மறக்காது திருக்குறள். இப்படி ஒவ்வொரு திருக்குறள்லையும் பல விஷயங்கள் அருமை இருக்கு. இசை ஒரு அம்மாவுடைய அன்பை திருக்குறள் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஈன்ற பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். த ஹியூமன் சைக்காலஜியோடைய ஹாப்பினஸ் அவர் எப்படி வலியுறுத்துறாரு தெரியுமா? ஈன்ற பொழுதில் எல்லா அம்மாவுக்கும் புள்ள பிறக்கிற நேரத்துல பயங்கர ஹாப்பியா இருக்கும் அந்த பிள்ளைய கையில தூக்கும் போது. ஆனா அதை விட ஒரு ஹாப்பினஸ் எப்ப வரும்னா, நம்மளோட மகனையோ மகளையோ யாரோ ஒருத்தன் சான்றோன், ஐயோ அவன் புள்ள ஜீனியஸ்டா அப்படின்னு பாராட்டும் போது அந்த அம்மாவுக்கு ஏற்படுவான். எந்த ஒரு மேஷர்மெண்ட்டை வச்சு அவர் ஹாப்பினஸ் எடை போட்டிருக்காரு பாத்தீங்களா திருவள்ளுவர். அதுவும் இப்ப இல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. திருக்குறள்லாம் அமிர்தம். அதாவது முந்தி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது இவருடைய மெமோஸ் ஆஃப் லீக்வான்யூன்னு இருக்கு. லீக்வானியுடைய சிங்கப்பூருடைய முன்னாள் அதிபர் லீக்வான்யூ. அவர் சீனர், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் படித்து விட்டு தூங்குவாராம். அது அவருடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் ஒரு திருக்குறள் படிப்பாரா, கன்ஃபியூஷியஸோடைய ஒரு வாசகம் படிப்பாரா. இது இரண்டும் அவர் நாட்டை வழிநடத்துவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததாம். அப்ப ஒரு சீனர் அவருக்கே நம்மளுடைய 1330 திருக்குறளுடைய மகிமைகள் புரிந்திருக்கிறது. ஏன்னா அதுல உண்மையிலேயே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஈன்ற பொழுதில் பெருது வைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மதர் கிவ்ஸ் பர்த், நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்? பெண்மையுடைய பெருமையே தாய்மைங்கிறோம். ஒரு பெண்மையுடைய பெருமை தாய்மை. அப்பனா அந்த பிள்ளை பறக்கும் போது அந்த மதர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறோம். ஆனா அதை விட ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்கிறத திருவள்ளுவர் கண்டுபிடிச்சிருக்காரு சைக்காலஜிக்கலி. எப்பவா அந்த பிள்ளையை யாராவது பாராட்டினால் அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுமா. இதெல்லாம் மேஷர் பண்ண முடியுமாங்க? எப்பேற்பட்ட அழகான பாடல்கள் இதெல்லாம். யாகாவார் ஆயினும் நாக்காக்க அக்தில்லார் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுனாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, யாகாவார் ஆயினும் நாக்காக்கன்னா நாக்க கட்டுப்படுத்துங்க, பேசுறத குறைங்க, தன்னமனானு பேசாதீங்க, பேசுனா கஷ்டப்படுவீங்க, அது ஒரு அர்த்தம். ஆனா இன்னைக்கு உள்ளதை யோசிச்சு பாருங்களேன். யாகாவார் ஆயினும் நாக்காக்க, இன்னைக்கு நாக்க கட்டுப்படுத்தலைன்னா எல்லா சீக்கும் வந்துடும் அவனுக்கு. ஒரு அர்த்தம் நாக்கை கட்டுப்படுத்துதல் என்றால் வார்த்தையை அளந்து பேசு. இன்னொரு நாக்கை கட்டுப்படுத்து என்றால் என்ன? உன் சாப்பாட்டு தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்க, தேவையில்லாம அழிஞ்சுக்கிட்டு சாப்பிடாத, நீ நொந்து போயிடுவ ஒரு காலத்துல அப்படின்னு பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள். சரி, இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டோம் இல்லையா? ஒரு சின்ன ஜோக்காக ஒரு விஷயம் சொல்றேனே. கண்ணதாசனுடைய ஜோக், எனக்கு பிடிச்ச ஜோக் இதெல்லாம். கண்ணதாசன் அவரும் தமிழ் மேதை, பல பாடல்கள் எழுதியவர், உங்களுக்கு தெரியாம இருக்காது. எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் லேட்டா போவாராம். பங்க்சுவாலிட்டிங்கிறதே அவருக்கு கிடையாதான். அப்ப இந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சிக்கு அவர் போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா, அந்த தலைவருக்கு அவர் பிடிக்காதான். அந்த மடம் இருக்கு, அந்த மடம் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த தலைவருக்கு இவர் பிடிக்காதான். இருந்தாலும் கூப்பிட்டாங்க, வேற வழி இல்லை. வழக்கம் போல 7:30 மணி ஷோக்கு 8:30 மணிக்கு போயிருக்காரு. யாரு? கண்ணதாசன். அப்ப போனவன இந்த அவை தலைவர் என்ன பண்ணிருக்காரு, சரி கண்ணதாசனுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேடையில மைக்கில் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு, என்ன கண்ணதாசன் அவர்களே, 7:30 மணி ஃபங்க்ஷன், 8:30 மணிக்கு வரீங்க, ஏன் இந்த தாமதம் அப்படின்னு சொன்னாராம். கண்ணதாசன் மெதுவா மைக் எடுத்துட்டு வந்தாராம். ஐயா, எல்லோருக்கும் ஒரு மதம் உண்டு, என் மதம் தாமதம். புரிகிறதா மட தலைவரையினாராம். இது தமிழுடைய வார்த்தை ஜாலம். ஒன்று, அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாமதம்ங்கிற வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்த பார்த்திருக்காரு, உனக்கு பங்க்சுவாலிட்டி இல்லைன்னு. ஆனா தாமதத்துக்கு அவர் அழகா எனக்கு மதமே தாமதம்னு சொல்லிட்டாரு. என் மதம் தாமதம், தட் இஸ் மை ரிலிஜன் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, புரியுதா மட தலைவரேன்னு. ஒண்ணு அந்த மடத்தோட தலைவர்னு ஒத்துக்கலாம், இல்லாட்டி மடத்தனத்துக்கே இவர் தான் தலைவர்னு சொல்லலாம். தமிழ் தமிழ் அதே கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா, சுட்ட தமிழ் வேண்டுமா சுடாத தமிழ் வேண்டுமான்னு ஔவையாரை பார்த்து முருகப்பெருமான் விளையாண்டாரு. அதெல்லாம் எப்பேற்பட்ட விளையாட்டு தமிழ்ல. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? பழமுதிர் சோலையுடைய அம்சமே அதுதானே. எங்கேயாவது பழம் சுடுமான்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. ஊதிட்டு ஊதுறாங்க, பழம் விழுந்துருச்சு, நாவல் பழம்.
அவர் அழகா கேட்கிறாரு, பழம் சுடுதா? இதெல்லாம் மத்த லாங்குவேஜ்ல முடியாதுங்க ஈஸியா, அவ்வளவு ஈஸியா வராது. அதே மாதிரி வாலி ஒரு இடத்துல சொல்லுவாரு, உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் படம் எடுக்கும் போது வாலி பாட்டு முதல்ல அவர் தான் பாட்டு எழுத வேண்டியது. அப்புறம் பாட்டு அவர் எழுத எம்ஜிஆர் கூப்பிடல. அதுக்கு பதிலாக வேற புலவர்களை வச்சு எழுதிக்கிட்டாங்க. கண்ணதாசன் ஒருத்தர், அப்புறம் சில பேர் எழுதினாங்க. இது இவருக்கு கொஞ்சம் வருத்தம், வாலியை நம்மளை விட்டாங்களேன்னு. சரி, படமும் வெளியே வந்துருச்சான். வந்தோடனே எம்ஜிஆர் வாலியை பார்த்துட்டு கேட்டாராம், தம்பி நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் கேள்விப்பட்டியான்னு. என்ன படம் அப்படின்னாராம். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னாரு எம்ஜிஆர். இல்லையே, நான் கேள்விப்பட்டேன் உலகம் சுற்றும் பன் தான் எடுத்தீங்களா? இல்லப்பா, உலகம் சுற்றும் வாலிபன், யாராவது பண்ணுன்னு படம் பேர் வைப்பாங்களா அப்படின்னாராம். அப்ப வாலி சொன்னாரா, அதான் வாலியை விட்டுட்டீங்களே, அப்ப படத்துக்கு பேர் எப்படி வாலிபன் வரும்? பண்ணுதான். அந்த ஆத்திரத்தை கூட நகைச்சுவையாக சொல்லக்கூடிய தன்மை தமிழுக்கு உண்டு. அதனால்தான் சில உண்மையான தமிழ் அறிஞர்களிடம் எல்லாம் பேசும்போது உன்னிப்பாக வார்த்தைகளை வைத்து கேட்க வேண்டும். இந்த பல நேரத்தில் நான் சொல்லுவேன், இந்த ஜோசியக்காரவங்க கிட்ட பேசினா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப முக்கியம். போய் சொல்லல. இப்ப நீங்க போய் பாருங்களேன், அவங்களுக்கு ஜோசியம் சரியா தப்பா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவங்க கிட்ட போய் கேளுங்களேன், சார் எனக்கு நேரம் இப்படி இருக்கு. அதாவது பாருங்க தம்பி, குரு 10ல இருக்காரு, அவர் 11ல இருக்காருன்னு வச்சுங்க, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல போங்க அப்படிம்பாரு. ஆனா நமக்கு எப்படி இருக்கும் கேட்கும் போது, ஆஹா நமக்கு எதுவும் நல்ல நேரம் போல இருக்கும்போ. என்ன சொன்னாரு? 10ல இருந்தா 11ல இருந்தா நல்லா இருக்கும். இப்ப 10ல இருக்காரு, என்ன அர்த்தம்? நீ நல்லா இருக்க மாட்டேன்னு இன்டைரக்டா சொல்றாரு. அத பேச கேட்க தெரியணும் உங்களுக்கு. அதுதான் செவிக்கூற்றுன்னு சொல்றது. கேட்கும் ஆற்றல், என்ன சொல்ல வராங்க, அந்த வார்த்தையுடைய ஜாலங்கள் என்ன, அதுல தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்படும் பல இடத்துல. இப்ப ரீசன்ட்லி கூட ஒரு இடத்துல சொன்னேன், கம்ப ராமாயணத்துல, இது வால்மீகி ராமாயணத்துல கூட இல்ல, ராமாயணத்துல 400 வடிவங்கள் இருக்கு. 400 மாதிரியான வடிவங்கள் இருக்கு. தாய் ராமாயணம், பாலி ராமாயணம், இப்படி நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். 400. அதெல்லாம் ரொம்ப பிரதி பெற்றது அப்கோர்ஸ் இது வால்மீகி ராமாயணம் ஃபேமஸ் உலகத்துல. அதை தாண்டி ஹிந்திக்கு போனீங்கன்னா துளசி ராமாயணம், தமிழ்ல கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணத்துல முக்கியமான ஒரு கட்டம் வருது, எங்க எல்லாரும் சீதையை தேடிக்கிட்டு போறாங்க, லங்கையில இருக்கிற சீதையை தேடிக்கிட்டு போறாங்க இல்லையா, யாருக்கும் தெரியல. ஆனா ஹனுமான் மட்டும் பாத்துடுறாரு. பார்த்துட்டு அந்த மோதிரத்தை, சீதை ஒரு மோதிரம் கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு எவிடன்ஸ்க்கு. குடு குடு குடுன்னு ஓடி வர்றாரு. அங்க ராமர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கும் ராமருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 5 அடின்னு வச்சுங்களேன். இவர் பார்த்துட்டு, ராமரும் பாக்குறாரு, ஆஞ்சநேயரும் பாக்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னே ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு, ராமா சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லல. ராமா சீதையை கண்டேன்னு சொல்லவே இல்லை, ஃபுல் சென்டென்ஸ்ல பேசல. எடுத்தோனே சொல்றாரு கண்டேன். அந்த கண்டேன்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே ராமருக்கு அப்படி கூலிங் ஆயிடுச்சான். ஆஹா, அப்பனா சீதை உயிரோடு தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. சீதையைங்கிறாரு, கண்டேன் சீதையை. இத தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா, கண்டேன்கிறது பயனிலை சொல். வார்த்தையுடைய முடிவு இலக்கண ரீதியாக பார்த்தீங்கன்னா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் சொல்லுவாங்க இல்லையா. இதுல எழுவாய் வரும், செய்யப்படும் பொருள் நடுவுல வரும், பயனிலை கடைசியில வரணும் தமிழ் இலக்கணம் படி. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா பயனிலையை முதல்ல போட்டாரு. கண்டேன், நான் சீதையை கண்டேன் தானே வரணும். நான் என்பது எழுவாய், சீதையைங்கிறது செய்யப்படும் பொருள், கண்டேன்கிறது பயனிலை. இவர் பயனிலையை முதல்ல போட்டாரு, கண்டேன் சீதையை நான். ஏன்னா நான் சீதையைன்னு சொல்றதுக்குள்ள ராமர் துடிச்சு போயிடுவாராம், தாங்க முடியாத என்ன இருக்கும்னு. அப்ப எதை காட்டுது? பக்தி மார்க்கத்தை காட்டுகிறது. இது வால்மீகி கூட எழுதல, கம்பன் எழுதினான். பக்தி மார்க்கத்தை ராமாயணத்தில் புகுத்தினான். கண்டேன். ஏன்? ஆஞ்சநேயருக்கு ராமர் யாரு? குரு, கடவுள். என் குரு ஒரு செகண்ட் கூட கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் குரு ஒரு நாடி கூட துடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக த மோமெண்ட் அவரை பார்த்த மறுகணமே கண்டேன் அப்படிங்கிறான். அப்பதான் ராமர் கூல் ஆயிட்டாராம். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பார்த்தோன்னே, பாத்தீங்களா, இருங்க இருங்க கோபி வாங்க சொல்றேன், அப்புறம் சொல்லுங்க சார், இருங்க ஒரு வடை போடுங்க அப்புறம் சொல்றேன், மெதுவா இழுத்து அடிச்சிருப்போம் டைம். ஆனா அங்குதான் பக்தி மார்க்கம், ஆஞ்சநேயர், த பவர் ஆஃப் டிவோஷன். பக்தி மார்க்கம் என்றால் என்ன? ஒரு குரு மீது எப்படி பக்தி இருக்க வேண்டும், ஒரு கடவுள் மீது எப்படி பக்தி இருக்க வேண்டும்ங்கிறத வால்மீகி ராமாயணம் சொல்லவில்லை,
கம்ப ராமாயணம் கூறியது. அதே மாதிரி மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம்ங்கிற ஒரு எபிசோட் வருது. பல பேர் இன்று வரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாஞ்சாலி சபதம் என்பது வியாசர் மகாபாரதத்தில் தோன்றியது என்று. பாஞ்சாலி சபதம் செய்தால் மகாபாரதத்தில், ஆனா அது ஹைலைட் இல்லை. பீமன் செய்த சபதம் தான் மகாபாரதத்தில் பெரிய ஹைலைட்டாக வியாசர் சொன்னதாக இருந்தது. ஆனால் பாஞ்சாலி சபதம் என்று நாடக வடிவில் கவிதையை வடித்தவர் பாரதியார். ஏன் சொன்னாரு? பெண்களுடைய முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும், பெண்களுடைய வீரத்தன்மையை காட்ட வேண்டும், பெண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சூரத்தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு அங்கத்தை மகாபாரதத்தில் கிரியேட் பண்ணி காட்டினாரு. ஏன் இந்த இடத்துல திரௌபதி சபதம் போட்டிருக்க கூடாது? இது வியாசர் கூட யோசிக்கவில்லை. பெண் விடுதலை பத்தி நம் தமிழ் புலவன் பாரதியார் யோசித்தான். எத்தனை 35 வயசுல இறந்து போனதா சொல்றாங்க. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், மீசையில் கூட வெள்ளையன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இளமையில் முதுமை எய்தியவன் பாரதி. அவர் வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடினார் இல்லையா? அவர் போராடியது வெள்ளைக்காரனை மட்டும் இல்ல, மீசையில கூட நிறைச்சிடக்கூடாதுன்னு யங் ஏஜ்லயே போயிட்டாரு. வெள்ளைக்காரன் மீசையில கூட வந்துடக்கூடாதான். அப்பேற்பட்டவன் அந்த முண்டாசு கவிஞன். அந்த தமிழ் கவிதைகள் எல்லாம் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அந்த அவருடைய அச்சமில்லை பாடல்லாம் முறையா நீங்க எடுத்து கேட்டீங்கன்னாக்க உங்களுக்குள்ள ஒரு நான் இப்பவும் சொல்றேங்க, ஒரு சின்ன அஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறேன். அச்சமில்லை பாடல் இருக்குல்ல, பாரதியாரோட பாடல், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீச்சு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நஞ்சை நாவிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லை. அந்த பாடலை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு மைண்டு வீக்கா இருக்கோ, பயமா இருக்கோ, உங்களுக்கு ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ, ஒரு 10 நிமிஷம் ரூம்ல கதவை மூடிட்டு ஜன்னலை மூடிட்டு நல்ல ஆத்ம உணர்ச்சியோட பாடி பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி பிறக்கும். இது உண்மை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் உண்மையை சொல்கிறேன். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் சொன்னது ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்காது. இங்கிலீஷ்ல கூட இருக்கு, நீங்க யூடியூப்ல தட்டினீங்கன்னா. அச்சமில்லை அச்சமில்லை, அந்த பாரதின்னு ஒரு தமிழ் படம் கூட வந்துச்சு, அதுல இருக்கும். அதை சொல்லி பாருங்க. அது சொல்லும் போதே ஒரு வைப்ரேஷன்ஸ் ஏற்படும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அதை சொல்லும் போதே உங்களுடைய நியூரோ NLP வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், நியூரோபிளாஸ்டிசிட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க பிரெயின் செல்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கும். உங்களுக்கு பயம் இல்லடா பயம் இல்லடா பயம் இல்லடா, தைரியமா செய்வீங்க. இதை நான் பல பயிர்களுக்கு செஞ்சிருக்கேன், பல தெரபிஸ்ல நான் பண்ணியிருக்கேன். என்னோட ஆரம்ப காலகட்டத்துடைய நான் தீசிஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் மைண்ட் சயின்ஸ்ல. அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த பாடல்கள் அவைகள் எல்லாம் அந்த மொழி தமிழுக்கு உண்டு. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் சொல்றாரு, நம்பிக்கையை பத்தி சொல்றாரு பாருங்க. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு, நடப்பன நடை நடப்பன நடாகை, கிடப்பன கிடாகை, நிற்பன நிர்இச். நடப்பன நடாகை, கிடப்பன கிடாகை, நிற்பன நிர்இச். என்ன சொல்றாரு? நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நிற்க வேண்டியது நின்றே போகும், இருக்க வேண்டியது அப்படியே இருக்கும். எது எப்ப நடக்குமோ அது அப்பப்ப நடக்கும். எது என்ன செஞ்சாலும் நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. எதுக்கு வீணா போட்டு நீ குழம்பிக்கிற? இது ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரு. ஆனா அது பல பேருக்கு காமெடியா போயிருக்கும். ஆனா அவர் சொன்னது திருவாசகம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது என்னைக்குமே கிடைக்காதுன்னு ரஜினிகாந்த். நீங்க ரஜினிகாந்த் படத்தோடைய டைலாக்ஸ் எல்லாம் பல நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஏதோ சினிமா டைலாக் மாதிரியும் அல்லது அது சும்மா நகைச்சுவைக்காக சொன்ன மாதிரியும் இருக்கும். ஆனா இல்லை, அதுல பல ஆழ்ந்த ரகசியங்களும் உள்ளடங்கி இருக்கும், சிதம்பர ரகசியம் மாதிரி. அப்ப அவர் எதை சொல்றாரு? எது எப்போது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ நீ தலைக்கீழே தண்ணி குடிச்சாலும் நடக்காது. ஏன் வீணா மனசு அலைய விடுற? இத ஐசக் நியூட்டன் எங்க சொல்றாரு? ஐசக் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். A body at rest
persists in its state of rest. A body at rest persists at the rest position, and a body in motion remains constant motion along a straight line unless acted upon an exterior force. அப்ப என்ன சொல்றாரு, ரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரெஸ்ட்ல தான் இருக்கும், ஓடுற விஷயங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதை தாண்டி அந்த ரெஸ்ட் பண்ற விஷயம் ஓட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சக்தி வந்து தள்ளிவிட வேண்டும். இத ஐசக் நியூட்டன் இப்ப சொல்லிட்டு போனாரு சில காலங்களுக்கு முன்பு. ஆனா மாணிக்க வாசகர் எப்பயோ சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன். அப்ப நடக்கிற விஷயம் நடக்கதான் போகுது, நடக்காத விஷயம் நடக்காது. நடக்காத விஷயத்த நீ ஏன் வீணா கற்பனை பண்ணி மனசை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உடம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு வீணா அந்த மாதிரி ஒரு சிரமம்? இந்த வார்த்தையை மட்டும் நம்ம உள் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த திருவாசகத்துடைய வாசகத்தை, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடுவோம். ஏன் ஆஃப் த டே நடக்கிறது தான் நடக்குது. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, தமிழ்ல எவ்வளவு தான் உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் என்பார்கள். அப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு உருண்டுகிட்டு இருக்க? எது ஒட்டுமோ அதான ஒட்ட போகுது. இதனால்தான் நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பை யாருனாலையும் பிரிக்க முடியாது. நிறைய இருக்குங்க, நிறைய. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை சில நேரத்துலன்னா, இதெல்லாம் ஒருவேளை உலக வாழ் தமிழ் மக்கள் மறந்து விடுவார்களோ, படிக்காமல் போய் விடுவார்களோ, நம்மளுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இதெல்லாம் தெரியாமலேயே போயிடுவாங்களோ ஒரு நாளைக்கு, அப்படின்னு தான் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பயம். ஏன்னா பொக்கிஷம் இது, ரொம்ப பொக்கிஷம், பெரிய பெரிய பொக்கிஷம் இது. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே மனதார முகசூச்சமத்துக்காக சொல்லல, இரு கை கூப்பி உண்மையிலேயே வணங்கி சொல்கிறேன். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க தமிழ் மீது உள்ள ஆர்வம், ஆன்மீகம் மீது உள்ள பற்று, ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்துல இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. இது எல்லாருக்கும் வராது, இது இன்னும் நிறைய பேருக்கு வர வேண்டும். ஏன்னா எங்கெங்கயோ என்னென்னமோ இருக்கு நமக்கு, நம்ம எங்கெங்கயோ தேடிக்கிட்டு அலையிறோம். இந்த மொழியில அது இருக்கு, அந்த மொழியில இது இருக்கு, அங்க இருக்கு. நம்ம மொழியில எல்லாமே கொடுத்தாங்க, இல்லாததே கிடையாது. இதை படிக்க 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 நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு 3-4 விஷயம் சொல்லுவோம்னு நினைச்சேன். ஆனா ஒன்றொன்றா அப்படியே ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா என்னடா இவ்வளவு இருக்கு, இதை சொல்லாம போயிட்டா கஷ்டமாயிடுமோ, நம்ம மக்களுக்கு தெரியாம போயிட போதோ அப்படிங்கறதுலாம் ஒரு பயம் மாதிரியே எனக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல சொல்லுவோமே, மேக்சிமம் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுவோமே, என்ன ஆயிட போகுது? ஒரு நாளைக்கு இருக்கோம், நாளைக்கு யாரு இருப்போம் யாரு இருக்க மாட்டோம்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவோமே. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கடைசி பாயிண்ட் ஒண்ணு பாக்குறேன். திருமந்திரத்துல 154வது பாடல்ல சொல்றாரு, திருவின் கருக்குழி தேடி புகுந்து துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே. திருவின் கருக்குழி, திருவின்னா திரு என்றால் கடவுள் என்று பொருள். திருவின் கருக்குழினா ஆன்மீக பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு, அதை தேடிக்கிட்டு போகக்கூடியவர்களுக்கு துருவம் இரண்டாக ஓடி விழுகிறதே. துருவம் இரண்டாகனா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுதான். எது? நம்மளுடைய மைண்டோடைய ஸ்டேட்டஸ். உண்மைக்கும் பொய்யுக்கும் வெளியே வந்துருவோமா, நம்ம அஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சிருமா நமக்கு, மெட்டீரியல் லைஃபே வேண்டாம், நம்ம வந்து உண்மையான லைஃபுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது தோணுமா? அப்ப யார் ஆன்மீக பாதைக்கு செல்கிறார்களோ, இது சைவ சித்தாந்தத்துல திருமூலர் சொல்றாரு, யாரெல்லாம் சிவனடியார்களை தேடி போகிறார்களோ, உண்மையான சிவபாதையில் நீ போனால் உனக்கு வாழ்க்கையின் உண்மை எது, மாயை எதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்ப மாய வலையில் நீ சிக்க மாட்டாய். அப்ப அதையும் தாண்டி நீ சிவனை வணங்கிக்கிட்டு மாய வலையில தான் போயிட்டு இருக்கேனா, நீ இன்னும் சிவனை வணங்கவில்லை. ஆனா அதையே சயின்டிபிக்கா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபசர் இந்தியாவில் அவரோட PhD தீசிஸ்ல எழுதினாரு. எப்படி மனித உயிர் தோன்றுவதற்கு 2 குரோமோசோம்ஸ் தேவைப்படுதோ, the X chromosomes and the Y chromosomes தேவைப்படுதோ, இரண்டும் பிறந்து ஒரு ஆண் கிட்ட இருக்கிறது X and Y, பெண் கிட்ட இருக்கிற குரோமோசோம் வந்து X and X. அப்ப அவர் அந்த கருவின் கருக்குழிங்கிறத அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பைய சொல்றாரு. அங்க போய் அந்த விந்தணுக்கள் சேரும் போது இந்த X and Y இரண்டரை கலந்து ஒரு உயிர் ஜனம் ஆகிறத பத்தி அவர் எழுதியிருக்காரு. இப்படியும் பார்க்கலாம் திருமந்திரத்தை. எப்பேற்பட்ட கருத்துக்கள் இதெல்லாம், எப்பேற்பட்ட கருத்துக்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மொழியோடு சேர்ந்து, ஆன்மீகத்தோடு சேர்ந்து, அறிவியலோடு சேர்ந்து மக்களுக்கு சேரும் போது நம்மளுடைய அடையாளம், கலாச்சாரம் என்றும் நிலைத்திருக்கும்.
சரிங்களா? இப்படி நிறைய இருக்கு. நகைச்சுவையாகவும் தமிழை பற்றி பேசலாம், அறிவுபூர்வமாகவும் தமிழை பற்றி பேசலாம், அறிவியலை வைத்தும் தமிழை பற்றி பேசலாம், உணர்ச்சிக்கு தமிழை பயன்படுத்தலாம், தத்துவங்களுக்கு தமிழை விட்டால் வேறு இது இல்லை. கண்ணதாசன் பாடல்கள்லாம் தமிழ்ல புகுந்து விளையாண்டு இருப்பாரு. ஒரு சின்ன பாட்டு பாருங்களேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். என்ன மெசேஜ் அது? இப்படி யாருமே வராத கடைசி நிலைக்கு நம்ம ஏன்டா இவ்வளவு அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே லைன்ல முடிச்சுட்டாரு ஒரு பாட்டுல. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். எப்ப 55 வருஷத்துக்கு முன்ன எழுதினாரு. இன்னைக்கு அதெல்லாம் ப்ரூஃப் ஆகுது. ஒரு அப்பா அம்மா இறந்து போனா கூட சில பேருக்கு சாவுக்கு வர முடிய டைம் இல்லைங்கிறாங்க. நடந்திருக்கு. இங்க நானே என் கண் கூட சிங்கப்பூர்ல பார்த்திருக்கேன். நான் அமெரிக்கால இருக்க லீவு கிடைக்கலங்க, நீங்க கேரி ஆன் பண்ணுங்கிறாங்க. அம்மா சாவுக்கு, அப்பா சாவுக்கு. வருத்தமான விஷயம். அப்ப அப்பா அம்மாவுக்கு அந்த நிலைமைனா அண்ணன் தம்பிக்கு எந்த நிலைமை? இதெல்லாம் அப்பவே எழுதி வச்சுட்டாங்க. சில உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதி பிறந்துவிடும். சரி, நான் என்னுடைய துறை மெட்டாபிசிக்கல் சயின்ஸ். நான் செஞ்சது பிரெயின் என்ஜினியரிங். இந்த மெட்டாபிசிக்கல் சயின்ஸ்ங்கிறது 3 விஷயத்தை உள்ளடக்கியது. ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று பிலாசபி, மூன்றாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த மூன்றுமே ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு மிக முக்கியம். நிம்மதியாக வாழ்வதற்கு மனோவியல் தெரிய வேண்டும் மனிதனுக்கு முதலில். பிலாசபி, வாழ்க்கையில் அவ்வப்போது தத்துவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆன்மீக பாதை. ஆன்மீகம்னா என்ன? கடவுளை வணங்குறது இல்லை. ஆன்மீகம் என்றால் தனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு பெயர் ஆன்மீகம், ஆன்மீக பாதை. அதுல கொஞ்சம் ஈடுபடணும். இது மூன்றும் இருந்தால் கொஞ்சம் நிம்மதி ஆயிடலாம். தேவையில்லாத ஆசைகள் இருக்காது, தேவையில்லாத வருத்தங்கள் இருக்காது. எது வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியும், கொஞ்சம் தைரியம் ஆயிடும். அதுக்கு நம்ம தமிழ் மொழி மிக உன்னதமான ஒரு விஷயம். இது நான் உண்மையில் நான் படிக்கும் போது என்னுடைய ப்ரோக்ராம் பண்ணது அமெரிக்கால. அது அமெரிக்கன் ப்ரோக்ராம். ஆனா நான் படிச்ச அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி நான் அதை தமிழோடு கோர்த்து பார்க்கும்போது தான் உண்மையான அர்த்தம் எனக்கு புரிந்தது. ஆஹா, ஒருத்தவங்க சிலபஸா யூனிவர்சிட்டியில வச்சு கத்துக் கொடுக்கறத நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்களே. சரிங்களா? சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம 9:30 முடிக்கிறதா சொல்லியிருந்தேன். 1.5 hour ஆயிடுச்சு. பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருப்போம், அறிந்திருப்போம். இப்ப இதை கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சேர்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா இன்னொரு செஷன்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணுவேன். என்னுடைய ஐடி ஃபேஸ்புக் ஐடி இருக்கு. ரவிவேலு RVSன்னு வரும். ரவி RAVEE. பல பேர் என் பேர் RAVIன்னு போடுவீங்க, கிடைக்காது. ரவி RAVEE, ரவிவேலு S. ஓகே, ரவிவேலு RVSன்னு வரும். ஸோ அங்க நீங்க ஆட் பண்ணலாம். அதே மாதிரி டிக்டாக்லயும் இருக்கு, டாக்டர் ரவிவேலுன்னு வரும். அங்கேயும் நீங்க பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்கு. என்னோட வீடியோஸ் நிறைய அங்க இருக்கு. நூற்றுக்கணக்கான வீடியோஸ் அங்க இருக்கு. அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தன்முனைப்பு சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை நெறிகள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய நான் போட்டிருப்பேன். நீங்க அங்கேயே நம்மள ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இப்ப நான் என்னோட ஃபேஸ்புக்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. நான் இந்த நம்மளோட இந்த ஸ்கிரீன்ஷாட், அதாவது இப்ப நம்மளுடைய இந்த கிளாஸை நான் அந்த ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸை அங்க போடுங்க முடிஞ்சா. எதுக்கு அதை போடுறோம்னாக்கா, சம்டைம்ஸ் இந்த சோசியல் மீடியாவுடைய ஒரு தன்மை எப்படி வேலை செய்யுதுனாக்கா, நம்ம ஏதாவது ஒண்ணு போடுறோமா, மக்கள் நம்ம என்ன போடுறோங்கிறதோட கமெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம அதை போடும்போது, அந்த நல்ல கமெண்ட்ஸா போடும்போது அடுத்த முறை மற்றவர்களும் கலந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாரையும் போய் சேரணும். அதான் எனக்கு முக்கியம். இங்க நம்ம கணேஷ்குமார் இருக்காரு. அவரும் அவங்க ஆர்கனைசேஷன்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மலேசியாவில் நிறைய பண்றாங்க. தயவு செய்து அதுல எல்லாம் நம்ம ஆளுங்க கலந்துக்கணும். வாழ்க்கையில, அதாவது ஒரு வாரம் இருக்கா, ஒரு மாசம் இருக்கா, அதுல 1 hour 2 hour நம்மளுடைய சிந்தனா சக்திக்காக நாம் டைம் ஒதுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சுக்குவோமே, யோசிச்சுதான் பார்ப்போமே. அப்ப அந்த கமெண்ட்ஸ் முடிஞ்சா நீங்க போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் நீங்க போடும்போது கண்டிப்பா பல பேர் படிச்சுட்டு அடுத்த முறை அவங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இன்னொரு தாழ்மையான உதவி, யூஸ்வலி சில ஆன்லைன் கிளாஸஸ் நான் செய்யும்போது நான் பணம் வாங்குவதில்லை. நான் ஏன் பணம் வாங்குறது இல்லைன்னா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களை ஒரு வேலை செய்ய சொல்லுவேன், யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ. உங்களால முடிஞ்சா, இது ஒரு அன்பு வேண்டுகோள், அன்பு கட்டளைன்னு வச்சுங்க. உங்க வட்டாரத்துல நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்களோ, இப்ப நான் இதுக்கு சார்ஜ் பண்ணல இல்லையா? சோ அதனால உங்க வட்டாரத்துல இருக்கிற யாராவது ஒருவருக்கு முடிந்தால், பெரியவர்கள் வயதானவர்களுக்கு உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாதாரண சாப்பாடா இருக்கலாம்,
ஒரு சோறு அல்லது மீகோரிங் சொல்லுவோம் இல்லையா, பராட்டா மீகோரிங், ஏதோ உங்க வசதிக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல ஒரு 70 பேர் இருக்கோம். இன்னைக்கு நம்ம படின இந்த காஸ் நான் நடத்தினேன், நீங்கள் கேட்டீர்கள். யாரோ 70 பேருக்கு உலகத்துல சாப்பாடு கொடுப்பான், கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. ஏன்னா எதுவுமே இலவசம் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த நாட்டுல, இந்த உலகத்துல ஒரு டாய்லெட் போனா கூட காசு கேட்கறாங்க சம்டைம்ஸ். என்ன பண்றது? சோ யாருக்கும் ஏதாவது நன்மைகள் செய்வோமே. கண்டிப்பா நீங்க அந்த யாருக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக சேரும், உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சேரும். சோ தயவு செய்து அதை செய்யுங்க. முடிஞ்சா நிறைய பேருக்கெல்லாம் நான் சொல்ல, ஒருத்தருக்கு உங்களால முடிஞ்சா மனசார ஒருத்தருக்கு ஒரு மீகோரிங் வாங்கி கொடுங்க, ஒரு பராட்டா வாங்கி கொடுங்க, ஒரு தோசை வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. யாரோ ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பார். அதுதான் இறைவனுக்கு